புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் மே 4 நடைபெறவுள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9/4/2026 அன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பிராந்தியத்தின் 23 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இவிஎம் மற்றும் விவிபிஏடி இயந்திரங்கள் அனைத்தும் லாசிப்பேட்டை பகுதியில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வருகின்ற மே 4 நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையை சீராக்கவும் வெளிப்படையாகவும் நடத்தும் நோக்கில் இந்த 3 மையங்களிலும் விரிவான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவற்றை ஆய்வு செய்வதற்காக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் இன்று நேரில் சென்று பணிகளை பார்வையிட்டார். ஆய்வின் போது தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை அறையிலும் தேவையான எண்ணிக்கையிலான மேசைகள், தடுப்பு கம்பிகள் மற்றும் பணியாளர்கள் அமர்வு வசதிகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தபால் வாக்குகளை எண்ணுவதற்கான தனிப்பட்ட வசதிகள், தொகுதி வாரியாக அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் அறைகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நடைமுறைகள் குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவிஎம் இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இருப்பறைகள், ஸ்ட்ராங் ரூம்ஸ் மற்றும் அவற்றிற்கான 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள், 24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பு உள்ளிட்ட அம்சங்களும் பார்வையிட்டன. வாக்குச்சாவடி முகவர்களுக்கான தனி அறைகள், வாகன நிறுத்துமிட வசதிகள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், தடையற்ற மின்சாரம், கழிப்பறை வசதிகள் போன்ற அடிப்படை வசதிகளை தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு ஏற்ப ஏற்பாடு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. அத்துடன் தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவ குழுவினரை தயார் நிலையில் வைத்திருக்கவும், வாக்கு எண்ணிக்கை நாளில் எந்தவித தடங்களும் இல்லாமல் பணிகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது. தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவிக்கும் வகையில் தேவையான வசதிகளுடன் கூடிய ஊடக மையம் அமைப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. செய்தியாளர்களை தடையின்றி பணியாற்ற தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த ஆய்வின் போது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு கலைவாணன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் குற்றம் மற்றும் நுண்ணறிவு நித்யா ராதாகிருஷ்ணன், காவல் கண்காணிப்பாளர் கிழக்கு சுருதி யாரக்கட்டி, நோடல் அதிகாரி வாக்கு எண்ணிக்கை சுகாதர், நோடல் அதிகாரி குடகம் சுரேஷ்ராஜ் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற திடீர் சோதனையில் மது அருந்துவிட்டு பேருந்து இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் ஏர் ஹாரன் பயன்படுத்திய 15 பேருந்துகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக காவல்துறை தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரூபாய் 30 லட்சத்திற்கும் அதிகமான அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற திடீர் சோதனைகள் மது அருந்துவிட்டு பேருந்து இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் ஏர் ஹாரன் பயன்படுத்திய 15 பேருந்துகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் லக்ஷனா சிங் தலைமையில் போக்குவரத்து போலீசார் இன்று இரவு புதிய பேருந்து நிலையத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பேருந்து ஓட்டுநர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் இயக்குகிறார்களா என்பதை கண்டறிய சிறப்பு கருவி மூலம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது புதுச்சேரியிலிருந்து மதகடிப்பட்டு மற்றும் கன்னியகோவில் நோக்கி செல்லும் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் பரிசோதனை செய்யப்பட்டதில் அவர் மது அருந்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவரை உடனடியாக பேருந்திலிருந்து இறக்கி போலீசார் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்தனர். மேலும் தமிழக அரசு பேருந்து, விழுப்புரம் டெப்போ உட்பட 15 பேருந்துகளில் விதிமுறைகளை மீறி அதிக ஒலி எழுப்பும் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன்கள் பொருத்தப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்த ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் சம்பந்தப்பட்ட 15 பேருந்துகளும் தலா ரூபாய் 5000 வீதம் அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோல் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுதல், ஏர் ஹாரன் பயன்படுத்துதல், நேர கட்டுப்பாட்டிற்காக அதிவேகமாக பேருந்துகளை இயக்குதல், சிறுவர்கள் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட போக்குவரத்து விதிமுறைகளை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தொடரும் என போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு கவர்னர், அமைச்சர் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் அரசு செயலர் செய்தி மற்றும் விளம்பரம் முகமது ஹப்சன் ஹபீப், துறை இயக்குனர் சுரேஷ் ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் திராவிட கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாவேந்தர் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் தலைவர் கோ பாரதி தலைமையில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினர். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தோர், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஜூன் 1ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும், கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடுதோறும் சென்று தகவல்களை சேகரிக்க உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை சிறப்பாக செயல்படுத்த பொதுமக்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியாகும். இதில் சேகரிக்கப்படும் தரவுகள் தேசிய திட்டமிடல், அரசின் கொள்கை வடிவமைப்பு, நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தொகுதி வரையறை, இடஒதுக்கீடு உள்ளிட்ட முக்கிய நிர்வாக நடவடிக்கைகளில் பயன்படும். மக்கள் தங்களது விவரங்களை தாங்களே பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு முறை மே 7ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை நடைபெறும். இதற்காக பொதுமக்கள் sc.census.government.in என்ற இணையதளத்தில் தங்களது தகவல்களை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 1 முதல் வீடு வீடாக கணக்கெடுப்பு, அதனைத் தொடர்ந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை கணக்கெடுப்பு அலுவலர்கள் வீடுதோறும் சென்று விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபடுவார்கள். இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை, சமையல் எரிப்புகள், மின்சாரம், இணைய வசதி உள்ளிட்ட மொத்தம் 33 வகையான தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. பொதுமக்களுக்கு சட்டப்பூர்வ கடமைகள் 1948 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி கணக்கெடுப்பு அலுவலகர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது பொதுமக்களின் கடமையாகும். மேலும் அதிகாரிகள் வீடுகளில் கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும். தேவையான போது படிவங்கள் சரியாக பூர்த்தி செய்து ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தகவல்கள் ரகசியம். கணக்கெடுப்பின் போது சேகரிக்கப்படும் அனைத்து தகவல்களும் முழுமையான ரகசியத்துடன் பாதுகாக்கப்படும். அவை எந்த ஒரு நீதிமன்ற வழக்குகளிலும் சான்றாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் கலெக்டர் உறுதியளித்துள்ளார். ஒத்துழைக்காவிட்டால் அபராதம், கணக்கெடுப்பு பணிகளுக்கு ஒத்துழைக்காமல் இருப்பது, தவறான தகவல் வழங்குவது, அதிகாரிகளுக்கு அனுமதி மறுப்பது போன்றவை சட்டப்படி குற்றமாகும். இத்தகைய விதி மீறல்களுக்கு ரூபாய் 1000 வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் அனைவரும் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியில் ஆர்வத்துடன் பங்கேற்ற துல்லியமான தகவல்களை வழங்கி கணக்கெடுப்பு பணிகள் வெற்றிகரமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை எதிர்த்த திமுக, காங்கிரசுக்கு எதிராக பாஜக மகளிர் அணி தீப்பந்தமேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை தூக்கடித்ததாக குற்றம் சாட்டி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் புதுச்சேரியில் தீப்பந்தமேந்தி கண்டன போராட்டம் நடைபெற்றது. பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற சூழலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் மத்திய அரசு சட்ட மசோதாவை கொண்டு வந்ததாக பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஆனால் அந்த மசோதாவுக்கு திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அதனை கண்டித்து மகளிர் உரிமையை பாதுகாக்கும் நோக்கில் கடந்த 24ஆம் தேதி புதுச்சேரியில் மிகப்பெரிய கண்டன பேரணி நடத்தப்படுவதாகவும், தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் மற்றும் தொகுதிகளிலும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி மற்றும் கண்டன கூட்டங்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நேற்று மாலை 5 மணி அளவில் புதுச்சேரி நகர் மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி மற்றும் கண்டன கூட்டம் நடைபெற்றது.
இதில் ஏராளமான பெண்கள் தீப்பந்தமேந்தி கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் VP ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, பாஸ்கர், மாநில துணைத் தலைவி விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி, மாநில மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்தி, துணைத் தலைவி தனலட்சுமி, பொதுச் செயலாளர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் நகர மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பெண்கள் உரிமைக்கு எதிராக செயல்படுவோருக்கு மக்கள் தக்க பதில் அளிப்பார்கள் என தெரிவித்தனர். திமுக அமைப்பாளர் சிவா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி கழக செயலாளர் வடிவேல் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி கழக செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்க தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை விழா அவரது இல்லத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கவிஞர் பாரதிதாசனின் 136வது பிறந்தநாள் விழா பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் பாவேந்தர் பேரன் கோ பாரதி தலைமை தாங்கினார். கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார் மற்றும் கவிஞர் சத்தியமூர்த்தி மற்றும் பல கவிஞர்கள் மலர் வணக்கம் செலுத்தினர். பாவேந்தர் புகழ் வாழ்க, பாவேந்தர் புகழ் வாழ்க என ஓசை எழுப்பினர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் தேர் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவிலில் திருவிழாவினை முன்னிட்டு செட்டியார் மரபினர் குடியேற்றம் மற்றும் கிராம மக்கள் குடியேற்றம் நிகழ்ச்சி, காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக நேற்று திருக்கல்யாணமும் இன்று தேர் திருவிழாவும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தேர் திருவிழாவில் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன், தாசில்தார் சந்தோஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தவர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகம் அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பாக முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி நெட்டப்பாக்கம் தொகுதி சார்பில் மடுகரையில் நடைபெற்ற புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா நிகழ்வில் பாவேந்தர் பாரதிதாசன் புகைப்படம், பாதுகைக்கு மலர் மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை படித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதே என்ற அவரது தீவிர தமிழ் பற்று நிறைந்த வரிகளும், தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற தமிழ் மொழி பெருமையை போற்றும் வரிகளுக்கு நினைவு கூறப்பட்டன. தமிழ் தேசிய சிந்தனையையும் சமூக புரட்சியையும் கவிதை வழியாக மக்களிடம் கொண்டு சென்ற பெரும்பாலான பாரதிதாசன் பணிகள் இந்நிகழ்வில் எடுத்துரைக்கப்பட்டன. நெட்டப்பாக்கம் தொகுதி பொறுப்பாளர் மோகன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில தலைவர் ஞானபிரகாசம், மங்களம் தொகுதி வேட்பாளர் சுப்பிரமணியன், பாகூர் தொகுதி செயலாளர் வினித் பழனிசாமி, நேம்பலம் ரவீந்திரன், தமிழ்வாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நெட்டப்பாக்கம் தொகுதி உறவுகள் சரவணகுமார், செல்வம், அஜித்குமார், தினேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்று பாரதிதாசன் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து முழக்கமிட்டனர். இதனையடுத்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுத்து பொருட்கள் வழங்கப்பட்டன. பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமான ஆர்வமுடன் பங்கேற்று நிகழ்வை சிறப்பித்தனர். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வு தமிழ் மொழி பற்றையும் சமூக அக்கறையையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது. புதுச்சேரியில் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உழவர் சந்தை இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மக்கள் அதிகம் கூடும் இடமான அண்ணா சதுக்கம் அருகே உழவர் சந்தை இயங்கி வருகிறது.
உழவர்களிடமிருந்து நேரடியாக பெறப்பட்ட காய்கறிகள் பழங்கள் விற்பனை செய்யப்படுவதால் காலை முதல் மாலை வரை பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து காய்கறிகள் மற்றும் பழங்களை உழவர் சந்தையில் வாங்கி வருகின்றனர். இந்நிலையில் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உழவர் சந்தை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக பொருட்களை வாங்கி வைக்க ஏதுவாக இருக்கும் வகையில் தற்போது விடுமுறை அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 12வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்கள் அனைவரும் கிராமப்புற மக்களை அணுகி மருத்துவ சேவை செய்ய வேண்டும், புதிய மருத்துவ கண்டுபிடிப்புகள் ஏழை எளிய மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என அறிவுறுத்தினார். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 12வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள சாய் அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவினை ராதா ராமச்சந்திரன், ராஜீவ் கிருஷ்ணா ஆகியோர் குத்து விளக்கை ஏற்றி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து கல்லூரியின் முதன்மை நிர்வாக அதிகாரி மௌலிஷ்மி, ராஜீவ் கிருஷ்ணா வரவேற்புரை வழங்கினர். பின்னர் மேடை ஏறிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் சிறந்த மருத்துவ கல்லூரிகளில் ஒன்றாக இக்கல்லூரி திகழ்கிறது. இங்கு கல்வி பயிலும் மாணவர்கள் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்றனர். மாணவர்கள் அனைவரும் கிராமப்புற மக்களை அணுகி மருத்துவ சேவை செய்ய வேண்டும். புதிய மருத்துவ கண்டுபிடிப்புகள் ஏழை எளிய மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். இன்னும் பல கிராமங்களில் நோய் குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் வாழ்கின்றனர். அவர்களுக்காக அர்ப்பணிப்புடன் சேவை செய்ய வேண்டும் என்று பேசினார். இந்த பட்டமளிப்பு விழாவில் முதுநிலை மருத்துவ படிப்பு முடித்த 67 மாணவர்களுக்கு முதுநிலை பட்டங்கள் வழங்கப்பட்டன. மேலும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் 12 மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மருத்துவ படிப்பை நிறைவு செய்த 147 மாணவர்களுக்கும் இளங்கலை மருத்துவ பட்டங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் கல்லூரியின் முதன்மை இயக்குனர் டாக்டர் வித்யா ரங்கராஜன், இயக்குனர் டாக்டர் ரத்தினசாமி, மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பு அதிகாரிகள் ரமேஷ் மற்றும் ஜேம்ஸ் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி சேர்மன் ராமச்சந்திரன் பிறந்த நாளை முன்னிட்டு ஒருங்கிணைத்த இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்திராணி செவிலியர் கல்லூரி முதல்வர் மல்லிகா கண்ணன் தலைமையில் இந்திராணி செவிலியர் கல்லூரி மற்றும் சமுதாய கல்லூரி மாணவர்கள் சார்பில் 97 பேர் ரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தை சேர்ந்த முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஜிக்மர் யூனியன் துணைத் தலைவரும் மெரினா லைன்ஸ் கிளப் துணைத் தலைவருமான தென்றல் அரசன் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஜிக்மர் யூனியன் துணை தலைவர் மற்றும் சொசைட்டி பொருளாளர் மற்றும் மெரினா லைன்ஸ் கிளப் துணை தலைவருமான செந்தில் என்ற தென்றல் அரசன் பிறந்த நாள் இன்று ஜிக்மர் மருத்துவமனையில் உள்ள ஜிக்மர் யூனியன் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா டி ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் போது சேவகர் அழகு, மேலும் பொதுச் செயலாளர் வேலு, செயலாளர் அந்தோணி, போர்ட் ஆஃப் டைரக்டர் மைனாரிட்டி தலைவர் செந்தில் வேல்முருகன், ஓபிசி தலைவர் வேலு மற்றும் சொசைட்டி உறுப்பினர்கள், ஜிக்மர் மருத்துவமனை ஊழியர்கள், நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை பள்ளி சார்பில் உலகளாவிய புனரமைப்பின் கட்டிட கலைஞர்களாக பெண்கள், இந்தியாவின் நுண்ணறிவு என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகளாவிய மீட்பு நிலையான வளர்ச்சி மற்றும் உள்ளடக்கிய சமூக முன்னேற்றத்தை வடிவமைப்பதில் பெண்களின் பங்களிப்பை இந்திய கண்ணோட்டத்தில் எடுத்துரைக்கும் நோக்கத்துடன் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கு புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தலைமை தாங்கினார். அவர் தனது உரையில் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகள் மற்றும் பணியாற்றும் பெண் ஊழியர்களின் முன்னேற்றத்திற்காக மேம்பட்ட வசதிகள், சிறந்த உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பான ஆதரவான கல்வி சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலாண்மை பள்ளி டீன் நடராஜன் வரவேற்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள பல்கலைக்கழக மானிய குழுவின் இணை செயலாளர் சௌஹான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் கல்வி முன்னேற்றம் குறித்து விரிவாக பேசினார். மேலும் புதுச்சேரி மாலவியா மிஷன் ஆசிரியர் பயிற்சி மைய இயக்குனர் அருள், பல்கலைக்கழக மானிய குழுவின் புதுவை பல்கலைக்கழக மேலாண்மை பள்ளியும் இணைந்து இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்ததாக தெரிவிக்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக ஆசிரியர்கள், ஆராய்ச்சி அறிஞர்கள், மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி போப் ஜான் பால் கல்லூரி வளாகத்தில் இருந்து புறப்பட்டு ரெட்டியார்பாளையம் நகர்ப்புற பகுதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட துணை இயக்குனர் மருத்துவர் முருகன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் முதன்மை மருத்துவ அதிகாரி குணசேகரன் மற்றும் மருத்துவ அதிகாரி வடிவேலு, ராஜன் ஆகியோர் கொடி அசைத்து தொடங்கி வைத்தனர். சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் வரவேற்புரை ஆற்றினார். பெண் சுகாதார மேற்பார்வையாளர் முனியம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ அதிகாரி பேசுகையில், மலேரியா நோயை பரப்பும் அனாபிலிஸ் பெண்கள் கொசுக்கள் உருவாகும் இடங்களான மூடப்படாத கிணறு, மேல்நிலை தொட்டி, கீழ்நிலை தொட்டி ஆகியவற்றில் மலேரியாவை உண்டாக்கும் கொசுக்கள் உற்பத்தியாகின்றன. மேலும் மலேரியா காய்ச்சல் அறிகுறிகளான நடுக்கத்துடன் கூடிய குளிர் காய்ச்சல், கடுமையான தலைவலி, வாந்தி, வியர்வை, உடல் பலவீனமாக இருப்பது போல உணர்வது ஆகியவை மலேரியா காய்ச்சலின் அறிகுறிகளாகும். இந்த அறிகுறிகள் இருப்பவர்கள் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவ ஆலோசனை பெற்று இரத்த பரிசோதனை செய்து கொண்டால் ஆரம்ப நிலையிலேயே மலேரியா காய்ச்சலை கண்டறிந்து முழுவதும் குணப்படுத்த முடியும் என்று கூறினார். இந்த ஆண்டு உலக மலேரியா தின கருப்பொருளான மலேரியாவை ஒழித்திட இப்பொழுது நம்மால் முடியும், நாம் செய்தே ஆக வேண்டும். Prevent to end malaria, now we can, we must என்ற விழிப்புணர்வு செய்து பேரணியின் முடிவில் மருத்துவர், சுகாதார பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் மலேரியா எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் மலேரியா பரவலை இந்தியாவில் 2027 முற்றிலுமாக ஒழித்து 2030 மலேரியா நோய் இல்லாத நாடு என்ற இலக்கினை அடைய அனைவரும் பாடுபடுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர் ஜம்பு கேசன், ரங்கநாதன், சரண்யா, குமரன் ஆகியோர் செய்திருந்தனர். போப் ஜான் பால் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ரவி மற்றும் டாக்டர் வடிவேல் ஆகியோர் விழிப்புணர்வு பேரணியின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். பிள்ளையாருக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையாருக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் ஏப்ரல் இறுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வளரும் திருநங்கைகள் கோவில் பூசாரியின் கைகளால் தாலி கட்டிக்கொண்டு கூத்தாண்டவரை மணக்கின்றன. ஆண்டுதோறும் சித்திரை மாத பௌர்ணமி தினத்தை ஒட்டும் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்வு ஏப்ரல் 28 மற்றும் 29ஆம் தேதி நடைபெற்றது. கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டிற்கு பின் பூசாரி மூலம் திருநங்கைகளுக்கு தாலி கட்டப்பட்டது. பின்னர் மிஸ் பிள்ளையாருக்குப்பம் அழகி போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று கூத்தாண்டவர் இறப்பை குறிக்கும் விதமாக திருநங்கைகள் விதவை கோலம் பூண்டு ஒப்பாரி வைத்து கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தவர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையாருக்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அமைந்துள்ள அரியதாங்கல் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி 108 பால்குடம் அபிஷேகம் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 108 பால்குடம் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மடவந்தாங்கல் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்கா அம்பிகைக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் தமிழக டிஜிபி பாலச்சந்தர் அவர்களின் துணைவியார் கீதா பாலச்சந்தர், கருங்குழி பிருந்தாவன் சித்தரின் துணைவியார் அன்னை ரேவதி, ரக்கத்தாம்மா, சூர்யா டெக்ஸ்டைல்ஸ் அதிபர் ராதிகா மோகன் மற்றும்
கருமொழி பிருந்தாவன முதன்மை அறங்காவலர் ஏழுமலை தாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தவத்திரு திரு ஞான மணிபால துர்கை சித்தர் மற்றும் முதன்மை அறங்காவலர் செல்வம் மற்றும் அருள்மிகு விஷ்ணு துர்கை அறக்கட்டளையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.